ஒருவனிடம் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதே. சிறிது நல்ல குணம் இருந்தாலும் அதையே கொண்டாட வேண்டும் என்பது பெரியோர் உபதேசம். பிறரது குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களையே வெளிப்படுத்த வேண்டும். நாமும் நம்மிடம் உள்ள குற்றம் குறைகளை உணர்ந்து அவற்றை தவிர்க்க வேண்டும். அதன் பின்னரே குற்றம் உள்ளவர்களிடமும் இதை இதமாக எடுத்து சொல்லி திருத்தலாம். ஒருவருடைய நல்ல அம்சத்தை கொண்டாடுவதால் அவருக்கு மேலும் உற்சாகம் உண்டாகிறது. இந்த குணங்களை அவர் வளர்த்து கொள்வார். ஆனாலும் ஒருவரை புகழ்வதிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதிகமாக புகழ்ந்து அவர்கள் அகங்காரம் கொள்ளுமாறு செய்யக்கூடாது. ஈஸ்வரனையும் குருவையும் மட்டுமே நேரில் துதிக்கலாம். உறவினர் நண்பர்களை நேரில் புகழாமல் மற்றவர்களிடமே போற்றி பேச வேண்டும். வேலையை முடித்த பின்னரே ஊழியரை பாராட்டலாம் என்று பெரியோர்கள் சொன்னவை இவை. ஏனென்றால் புகழ்ச்சி நுட்பமான விஷயம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.